எல்லாம் வராங்க அண்ணா. நான் பேசுவாங்கண்ணா, அண்ணன் பேசுவார். நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற வருகையாக இருக்கு. நன்றி. எல்லாம் வராங்க அண்ணா. நான் பேசுவாங்கண்ணா, அண்ணன் பேசுவார். நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற வருகையாக இருக்கு. நன்றி. எல்லாம் வராங்க அண்ணா. நான் பேசுவாங்கண்ணா, அண்ணன் பேசுவார். நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற வருகையாக இருக்கு. நன்றி. எல்லாம் வராங்க. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவாரா என்ற போது அனைவரும் கூட்டணிக்குள் வருவார்கள் என்று தெரிவித்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூட்டணியினுடைய மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. நீங்க பார்த்திருக்கீங்க. திமுகவும் தான் கூட்டத்தை நடத்தினாங்க. அதை விட 2 மடங்கு மக்கள் திருச்சியில இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. இதுக்கு வரலும் திருச்சியில மக்கள் இப்படி ஒரு பார்க்காத ஒரு கூட்டத்தை இன்றைக்கு திருச்சி பார்க்க போகிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து மதுரை, இன்றைக்கு திருச்சியில் நடக்கிற இந்த கூட்டத்தின் மூலம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது என்று தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அது உறுதி செய்யப்படுகின்ற நேரம் அந்த கூட்டமாக இருக்கும். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வர்றாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்காகவும் நிதியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவங்க கனவுல வைக்கிறார். அவர் அதை நினைவாக்கி கொண்டார். மார்ச் அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை கொடுத்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். ரயில்வே திட்டமாகட்டும், அது பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணி. கடந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே 13 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, அதாவது உள்கட்டமைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொகை கொடுத்திருக்கிறார்கள். அதனால மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற வருகையாக இருக்கு. நன்றி. எல்லாம் வராங்க அண்ணா. நான் பேசுவாங்கண்ணா, அண்ணன் பேசுவார்.